ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நோ பட்டர் நோ சாக்லேட் ஒன்லி ஹோம்மேட் ரெசிபி பிஸ்கெட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து நெய் எடுத்திருக்கேன் ஒரு 200 கிராம்ஸு. அப்புறம் வந்து வெல்லம் வந்து நான் நல்லா மெசிச்சு எடுத்திருக்கேன். இதை வெல்லமும் இந்த நெய்யில் போட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா அது கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கலக்கிக்கணும். அது நல்லா கரைஞ்சி வரணும். இந்த அளவுக்கு கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிஸ்கெட் ஒழுங்காக வராது. இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது எல்லாமே போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து காசின பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்காதீங்க. பால் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பிஸ்கெட்டுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலரிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனோடனே நான் கையில் எடுத்து நம்ம கோதுமை மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க காய்ஸ். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நம்மெல்லாம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து கல்லுப்பு போட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தட்டில் வந்து எண்ணெய் ஊற்றி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிஸ்கெட் வந்து கீழெல்லாம் நம்மளுக்கு ஒட்டாது. இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி ரவுண்டு போடுங்க. ரவுண்டு போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் தான் போட்டிருக்கேன். நல்லா சைட்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சர்க்கிள் ஷேப் நல்லா வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து என்ன மாதிரி டிசைன் வேணுமோ கத்தி வச்சு போட்டுக்கோங்க. நான் வந்து நீட்டாக போட்டு அதை குறுக்க போட்டு நல்லா குட்டி குட்டி பாக்ஸாக நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது பார்க்க கொஞ்சம் நல்லா பிஸ்கெட் மாதிரியுமே இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ வந்து இதை நான் இட்லி தட்டில் வச்சுக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். நல்ல சர்க்கிள் ஷேப்பில் அழகாக இருக்குது. இப்போ அடுத்த தட்லேயும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மூடி போட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை வந்து குக் பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சிடும். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 30 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பிஸ்கெட் சூப்பராக குக் ஆகிருந்ததுங்க. வேறு லெவலில் இருந்தது. பாய் கைஸ்.